அம்பிட்டு பணத்தையும் அடிச்சு போயிட்டானே பாவி சண்டால பே. ஹலோ 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 ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா அந்த ஊர்ல போறேன் ஊரா வேகமா போறான், ஆனா எங்க ஊரான்னே தெரியலையே. ஐயோ இவனா. டேய் 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 காத்து. ஏய் கருப்பு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? நீங்க பண்ற வேலைக்கு இன்னும் எந்தெந்த ஊர்ல தெரிய போறேன்னு தெரியலடா. டேய் இந்த பக்கம் தான் போயிருப்பான். அடே நீயாச்சு நம்ம ஊர்ல ஒரு 10,000க்காக சின்ன பிட்ட போட்டு ஏமாத்துன. ஆனா இன்னொருத்தன் ஏண்ட இருக்க 2 லட்சத்தை 2 கோடி ஆக்கிரன்னு சமத்தா அங்க கூட்டி வந்து சமத்தி ஏமாத்திட்டு போயிட்டாடா. அது என்னடா நம்ம ஊர்ல இருக்க பூரா என்னையே குறி வச்சு ஜோலியா படிக்கிறீங்க. சரி நான் கிளம்புறேன், எனக்கு அவசரம். எனக்கு அதை விட வேலை இருக்கு. மரியாதையா எனக்கு பதில் சொல்லிட்டு போனீங்க. என்ன பதில் சொல்லணும்? என்கிட்ட வாங்கின 10,000 பைசல் பண்ணுமோல. என்னையா நிலம புரியாம பேசிட்டு இருக்க? ஏன் நிலைமை தெரியாம நீ பேசாத. இத பத்தி தெரியும்ல உனக்கு? அதுக்கெல்லாம் இப்ப நான் பயப்பட மாதிரி இல்ல. என்ன ஏமாத்துற குரூப்ல சிக்கின ஒரே ஆள் நீதான். இப்ப நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. மரியாதையா 10,000 கொடு. இல்ல உன்னை இல்லன்னா வண்டி கொடு. என்னது வண்டியா? வண்டிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா உனக்கு? என்ன இருக்கு? ஐஸ் தான இருக்கு. வேற ஐஸ் தான். ஐயோ கருப்பு, என்ன கருப்பு? குடு இல்ல வண்டியை குடு. சரி இந்தா வண்டியை வச்சுக்க. பத்ரம், உன் பணத்தை கொடுத்துட்டு நான் வண்டியை எடுத்துக்கிறேன். அது அப்படி ஓரமா வண்டியோட நில்லு. நிக்கிறேன். கருப்பு ஐஸ வித்துறாத கருப்பு. லேட் ஆகலாம் வித்துருவேன். ஓடி ஓடியா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வரலைன்னா வந்த வழிக்கு வித்துற வேண்டியது. சார் 1 கோடி ரூபாய் ட்ரக்ஸை கடத்திட்டு வந்து ஐஸ் வண்டி இதுதான் சார். வண்டி இவங்கிட்ட விட்டு அவன் ஓடிட்டான் சார். அவனை பிடிச்சாதான் எல்லா உண்மையும் தெரியும். வேண்டாம் வேண்டாம், மத்த போலீஸ் வச்சு அவனை பிடிக்கலாம். இவனை வச்சுதான் மொத்த கும்பலையும் பிடிக்கணும். சார் நீங்க தான் சார். ஃபாலோ பண்ணு. எஸ் சார். இந்த வர்றேன்னு சொல்லிட்டு போனவே இன்னும் வரலையே. ரைட், பூரா சரக்கையை வித்துட்டு கிளம்பிட வேண்டியதான். தெரியுமா என்ன போலீஸ் பார்த்து ஐ ஒய்யுங்க இஸ்ங்கிறதுக்கு நீங்க டஸ்ட் வந்துட்டீங்க சார். அதுக்காண்டி நான் உங்களை கேள்வி பண்ணி நடத்துமா? என்ன சார் நீங்க? சரி இந்த வண்டி ஓனர் யாரு? வண்டி ஓனரு காத்தா நான் தான் சார். வண்டியை உங்ககிட்ட தந்துட்டு போன அவன் யாரு? அவனை பாத்துட்டீங்களா? அவன் லேபர் சார். சென்னை சிட்டில உனக்கு எத்தனை வண்டி ஓடுது? எத்தனை வண்டி ஓடும்? அநேகமா இது ஒண்ணுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா டவுட்? இல்ல சார், இது ஒண்ணுதான் ஓடுது. இன்னும் டெவலப் பண்ணி நிறைய வண்டி வாங்கலாம் இருக்கேன் சார். உன் பேர் என்ன? என் பேரு கரும்சாமி சார். சாட்டா கூப்பிட்டா கரும் சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா கா சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா ஒண்ணுமே இல்ல. ஏன் சார் பூரா பேர் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறீங்க சார்? இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் வேணும்னா கேளுங்க, ஆளு கொண்டு வாங்கி அப்பிட்டு போங்க. அதுக்காண்டி தேவையில்லாம இதுக்கெல்லாம் போய் ரவுண்ட் அப் பண்ணாங்க சார். அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கா? சரி ஒரிஜினல் இருக்கா? ஒரிஜினல் சரக்கா சார்? யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க சார்? பரம்பரை ஐஸ் விக்கிறவங்க பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏன் ஐஸ் சாப்பிட்டு பார்த்து பேசுங்க சார். ஏதாவது சாப்பிட்டு பாருங்க சார். சாப்பிட்டு தேடி வேற பாத்தீங்க சார். ஒரு வியாபாரியை பார்த்து அப்படின்னா பொசுக்குன்னு வார்த்தை விடாங்க சார். கஷ்டமா இருக்கா இல்லையா? என்ன ஐஸ் சாப்பிட்டு காலுங்க எல்லாம் கதகளி ஆடுது சார். சார் என்ன எல்லாம் பொடிச்சு பொத்து பொத்து விழுந்துருச்சு? முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு. கைய வாயில வச்சிடாத, வண்டியை தள்ளு. உலகில பண்ணிட்டா கருப்பு, உண்மையிலேயே என் கருப்புச்சாமி நீதாயா என்னை எப்படி காப்பாத்திருக்கு தெரியுமா? காப்பாத்திருக்கலாம் சொன்னா உனக்கு புரியாது. விட்டுரு. சரி விட்டுறேன். என்கிட்ட வாங்கின படத்தை வட்டி மூலமா குடும்பம் இரு தாரேன். ஆனா இந்த வட்டி குடுற வேலையை இன்னையோட விட்டுறணும். இனிமேல் எங்கிட்ட வருது அதான் பூராத்தி விட்டாச்சே. அந்த தொழிலுக்கு ஒத்து வராது. ஓ அப்படியா? ஏன்னா உனக்கு பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி. என்னையா அன்னைக்கு பிஞ்சு மூஞ்சினா நீங்க எஸ்டா ஒண்ணு போட்டு பிதிய கிளப்புற? அப்ப என்ன ஏமாலினே கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ஏமாலியா நீயா? எந்த மாதிரி தில்லான வேலைய பாத்துருக்கிற கில்லியா நீ? கில்லியா? கருப்பு, உன் பேஸ் கட்டுக்கு எந்த வேலை செட் ஆகுதோ அந்த வேலையை செய். அதெல்லாம் நான் எப்படிப்பா கண்டுபிடிக்க? அதெல்லாம் நீயே கண்டுபிடிச்சுக்கணும். இந்த 10,000 கொடுத்ததுக்கு 50,000 திருப்பி தரேன். 50,000? ஹாய் பொம்மை. இத பாரியா, ஒரு குழந்தை உன்னை பார்த்து பொம்மைன்னு சொல்லுது. யோ நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா? அப்படியா? குழந்தை வாக்கு பழிக்கும். இத வச்சு பொம்மை வியாபாரம் பண்ணு. வருஷமா கட்டி பிடிக்கிற போல தோணுதியா? முட்டுது. ஒழுங்கா போடுறா. பசங்க விளையாடிட்டு இருக்க குறுக்கால வர மாடே மாடே. நான் சேடு சச்சினவரு. பாலா போடுறா. பந்த கொண்டு வந்து எதுக்குள்ள வர்ற? என்ன விளையாட்டு? என்னடா விளையாட்டு? என்ன விளையாட்டு? நான் பந்தேறி போது நீ என்னத்துக்கு கொட்டாய் விட்ட? எது? பின்ன என்ன பட்ட பக்கல்ல வாய பால் கொல்லிட்டு வந்தினா பந்து உள்ள போவோம். வேற எங்க போவோம்? டேய் என்ன என்ன ரொம்ப திமிரா பேசுற? ஏய் இதோட போய்டினா உனக்கு நல்லது. இல்லன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்பால ஓயிஸ்டா. என்னடா ஓயிஸ்டா? என்ன ஓயிஸ்டா? மூக்க பிச்சு புடிற ராஸ்கல். முளச்சி எலவடல பேச்சு. என்னண்டே வா? பாப்பா என்ன வெயிலு கோடை எடுத்துக்கன்னு சொன்னீங்க. என்னம்மா ஏன் கத்துறீங்க?
ஏன் அடிக்கிறீங்க ஏன் அடிக்கிறீங்க உனக்கு என்ன திமிரு இருந்தா அட்டி டைம்ல 2 பேர் பின்னாடி தட்டுவேன். இது நான் தட்டனா என்ன உங்களுக்கு வேற ஆள் கிடைக்கலையா ஏய் ஓட்ட என்ன மூஞ்சி முகல எகிரிடும். ஜாக்கிரதை. அலையறானுங்க. நான் எப்ப தட்டினேன் இவனுல டேய் இது ஓ வேலை தானா ஆமா எப்படி நம்ம ஸ்பாட் பனிஷ்மெண்ட் ஸ்பாட் பனிஷ்மெண்டா டேய் என்னடா இப்போ அடங்க இதுக்கு அப்புறமும் கைய நீட்ன என்ன செய்வ டேய் என்ன செய்வ பாரு வந்து குத்த ஐயே டாடா இது மாதிரி ஐட்டம் நிறைய இருக்கு தாங்க மாட்டேன் டேய் என்னடா அப்பல இருந்து மறந்துக்கிட்டு இருக்க என்னடா செய்வ என்ன செய்வ இந்த கல்ல கேட்ச் பண்ண கேட்ச் பண்ணியாச்சு இப்ப பாரு என்னடா என்ன பண்ற டேய் ஏய் யாரோ கண்ணாடி உடைச்சது? எது டிஎஸ்பி வீட்லயே கல் எடுத்து அடிக்கிறியா? சத்தியம் பண்ணால சார் ஓ கான்ஸ்டபிள் அவனை என்கவுண்டர் பண்ணியா? எது என்கவுண்டரா உன்னை அப்புறமா வச்சுக்கிறடா இருடா டேட் ஹவுஸ்ல போடா சுற்ற போறாங்க ஐயா சத்தியம் பண்ணால ஐயா எரியாத கல்லுக்கு என்கவுண்டரா பயமுள்ள இந்த வயசுல எவ்வளவு பயிற்சி எடுத்து அனுப்பி விடுதியா நான் என்ன பண்ணுவேன் ஆட்டை போட்டு வாணியா இன்னைக்கு. இந்த பொம்மை ரொம்ப நல்லா இருக்கே. இது போகும்போது தூக்கிட்டு போயிடுவோம். ஐயோ பயல பொம்மையோட பொம்மையா உட்காந்து ஒரு வித்தியாசமா வியாபாரம் பண்ணலாம் பார்த்தா அந்த கேப்பல பூரானையா எவ்வளவு விழிப்புணர்வா இருக்க வேண்டியதா இருக்கு. பேசாம எல்லாத்தையும் கூவி கூவி வித்துற வேண்டியதா. நல்ல வேலை இந்த கார் ரெண்டு இங்க நிக்கிறது நம்ம பொம்மை வைக்கிறதுக்கு தோதா போச்சு. இந்த கார்காரங்க போய் மணிக்கணக்கா ஷாப்பிங் பண்றதுக்குள்ள இந்த பொம்மையை பூரா கார்ல கவச்சியா வச்சு காசாக்கிட்டு ஓடிட வேண்டியதான். வாங்க சார் யானை பொம்மை பூனை பொம்மை நாய் பொம்மை பேய் பொம்மை மான் பொம்மை மீன் பொம்மை எலி பொம்மை புலி பொம்மை மத்த எல்லா பொம்மையும் இங்க மொத்தமா வாங்கலாம் சார். வாங்க சார் வாங்குங்கோ வகை வகையா பொம்மைங்கோ குறைச்ச விலைக்கு தாரங்கோ நினைச்ச பொம்மை வாங்குங்கோ சிட்டு போல பிள்ளைங்கோ சிரிச்சு விளையாட வாங்குங்கோ குட்டி மோதி கொள்ளாம முன்னே வந்து வாங்குங்கோ கூட்டமாக வாருங்கோ குழந்தைகளோட வாருங்கோ வாங்க எல்லாரும் வாங்க. ஆஹா என் பிசினஸ் பிக்கப் ஆயிருச்சியா. என்ன பொம்மையோட போயிட்டு இருக்க என்ன இவன வண்டி எடுக்கிறா என் பொம்மையை கொடுத்துட்டு போங்கடா. அடே அட பாவிகளா ஐயோ அதை கொடுத்து 50,000 போயிருக்கு. உங்களை கையெடுத்து கும்பிடுறா அந்த பொம்மையை பொழைக்கிறா. அட சண்டாளுகளா எந்த தொழில் பண்ணாலும் இடைஞ்சல் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் அழகிறாங்களே. அடே நில்லுடா அடே ஐயோ ஆளுக்கு ஒரு திசையில போறாங்களே. நான் இவனை பிடிப்பனா அவனை பிடிப்பனா. அடே என்ன பத்தி உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் சபையில இன்னொருக்கா தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிளை பாக்குறேன்னு இது வரைக்கும் என் பசங்க 4 பேர்த்த கொண்டு இருக்கானுங்க. 4 பேரை கொண்டு இருக்காங்களா? எதுக்கு? திருப்பூர் இருந்த ஒரு மாப்பிளை வந்தான். சரி நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு உழுந்து கிடந்தான். அத பார்த்துட்டு நடுவலவன் இவன் அந்த மாப்பிளைய அவத்தாரைய முடிச்சு கண்ட தொண்டமா வெட்டி கூறு போட்டு கறிக்கடையில கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துட்டான். கறிக்கடையில கொடுத்து காசு வாங்கிட்டானா? அந்த கறியமா வாங்குறாங்க. என்னடா கசாப்பு கடையில கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்க? என்ன ஏதோ தெரியாதமா உன்ட்ட 8,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டேன். அதை மீட்டர் வட்டி மினிட் வட்டி செகண்ட் வட்டின்னு போட்டு 50,000 ரூபாய்க்கு என் சட்டையை கோத்து பிடிச்சிட்டேன். என்னால என்ன பண்ண முடியும்? சமாளிக்க முடியல. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அதை கல்யாணம் பண்ண 50,000 ரூபாய் வரதட்சணை பணம் கிடைக்குன்னு சொன்னேன். கல்யாணத்தை முடிச்சு வச்சு பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாயை பழந்துட்டு வந்திருக்கேன்ல, சமாளி. சரி அதெல்லாம் நான் சமாளிக்கிறேன். உன்கிட்ட எந்த கெட்ட பழக்கம் இல்ல? இல்ல. என்னடா இல்லன்னு இழுக்கிற? இருக்கா இல்லையா? முதல்ல பணத்தை வாங்கியா. அட நான் பணம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. கல்யாணத்துக்கு பின்னால ஏதாச்சும் தண்ணி அடிச்சா சீட்டான்னா அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, நான் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வாயில வெட்டு வாங்க. வெட்ட மாட்டாங்க, முடிச்சு வையா. உன்னை நம்பி கேரண்டி கொடுக்கறேன், கவுத்தீர மாட்டியே. சிக்னலே சரியில்லையே. அதாங்க மொத்தத்துல பொண்ணு எப்படி அந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப நல்ல பையன். நான் கேரண்டி தைரியமா பொண்ணு அவனுக்கு கொடுங்க, பாத்துக்கிறோம். நாளை முன்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? தப்பு வராதுங்க. ஏன் வருவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? வராது. அப்படியே வந்தாலும் உட்கார்ந்து பேசிக்கிறோம். பேச்சா? பொண்ணு வர சொல்லியா?
பார்க்கணும் போல இருக்கு. அதுக்குள்ள பாக்கணும் உனக்கு பிக்காளி. பெருசு பொண்ணை வர சொல்லுங்க பாக்கட்டும். ஏன்டா கண்ணுங்களா என்னங்கப்பா? அம்மணி வர சொல்லுங்கடா. அம்மணி வாமா. அதுக்குள்ள ஏன்டா வாயில இவங்க ஏன் மேல வாயில இருக்கா? உட்கார பேசாம உட்காருமா உட்கார். ஏங்க குச்சிக்கோ. ஏய் கருப்பு. ஏய் என்னையா பையனை எங்க அம்மா அப்பா கால்ல விட சொல்லு. ஆமாங்க இருப்பே, நீ கொடுத்த கேரண்டி நம்புறோம். பையனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. டேய் கிழமை காலில் விடணும்னு ஆசைப்படுறேன், போய் விழுந்து. வேணாம், விழுந்தா விழுந்துரும். என்ன உன் கௌரவம் வந்துருமா? மூஞ்சி முதல்ல பேந்துரும். போய் விழுட போடா. ஜோ விழுந்தா மொத்தத்துக்கு விழுந்துறியா? போய் இப்ப விழ போறியா இல்லையா? நீ போடா. விழுந்தா அவனமா விழுந்தே ஆகணும். போ வந்தாலும் எழுத்து. போ. ஏனு, சீக்கிரம் விடு புள்ள. நல்லா எந்திரிச்சிருங்க. இடத்த ஒதுங்க. விழுவ போறேன். நல்லா குனிஞ்சு விழு. விழுவுற. எல்லாரும் மாப்பிள்ளை லட்சுமி. அட பாவி பயலே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.